நம்ம கொண்ட பக்தியை நம் சக நண்பர்களோ அல்லது வீட்டில் உள்ளவர்களோ சந்தேகிக்கின்றனர். அப்படிங்கும் போது நீ உண்மையாலுமே பக்தி தான் கொண்டிருக்கிறாயா அல்லது பொய் வேடம் பூண்டிருக்கிறாயா அப்படின்னு ஏளனம் நிறைய பேசுவாங்க. இந்த ஏளனம் பேசுறது எல்லாமே நம்ம அந்த நெறியில வந்துட்டு உறுதியா இருக்கமா அப்படின்னு இறைவன் நம்மை சோதிப்பதாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். எக்காரணத்தை கொண்டும் நம்மை ஏளனம் செய்பவர்களை பார்த்து நாம் வெட்கப்பட தேவையில்லை, அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியமும் நமக்கு இல்லை. நம்ம யாருக்கு உண்மையா இருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம யாருக்கு உண்மையா இருக்கணும், நப்பனுக்கு உண்மையாக இருக்கணுமே தவிர அந்த ஈசனுக்கு உண்மையாக இருக்க வேண்டுமே தவிர அந்த ஈசனுக்கு உண்மையாக இருக்கும் போது நாம் நமக்கு உண்மையாக இருக்கின்றோம் என்ற அர்த்தம். அவ்வளவுதான். பிறருக்காக நாம் பக்தி செலுத்துவது இல்லை.